ஆ, சரி சரி, நான் உன்னை நம்புறேன். நீ ஏதோ சாப்பிட்ருக்க மாட்டல, போய் எந்திரிச்சு போய் ஏதாவது சாப்பிடு. சாரி மாமா, நீங்க மன்னிப்பு கேக்குற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஏய், இது என்ன சவுண்டு? ஏப்ப சவுண்டு தானே? என்ன சத்தம் அது? சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே ஏப்ப வரும். சொல்லு. யார் சொன்னா சாப்பிடலனாலும் ஏப்ப வரும்? அதுக்கு பேரு பசி ஏப்பம். முன்ன பின்ன சாப்பிடாம இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இத பத்திலாம் தெரியும். நானும் காலையில இருந்து சாப்பிடாம தான் இருக்கேன், எனக்கு எந்த ஏப்பமும் வரல. என்ன மாமா சொல்றீங்க? நீங்க இன்னும் சாப்பிடலையா? அப்போ உங்களுக்கு என் மேல பாசம் இருக்கு, அப்படிதானே? பாசம் படலங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. காலையில இருந்து எனக்கு ஒரு ஃபுட் பாய்சனா இருக்கு, அதான் எதுவும் சாப்பிடல. தேவையில்லாம நீ எதுவும் கற்பனை பண்ணிக்காத. பாவம் மாமா, நமக்காக சாப்பிடாம எல்லாம் இருக்காரு. லவ் டெவலப் ஆயிட்டே இருக்கு. ரன்பீர், 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 எங்கேயா இருக்க? என் கேவினுக்கு மாமா பசிக்குதியா, சாப்பிட தான் வாங்கிட்டு வா. காலைல இருந்து எதுவும் சாப்பிடல, பசிக்குது. சீக்கிரமா 2 தோசை வாங்கிட்டு வா. நம்மளால தானே மாமா சாப்பிடாம இருக்காரு. தப்பு பண்ணிட்டேன். ஒண்ணு நான் சாப்பிட்டு இருக்க கூடாது, இல்ல மாமாவை சாப்பிட வச்சிருக்கணும். 2 தோசை வேணா, 4 வாங்கிட்டு வா. நல்ல கீ ரோஸ்ட் வாங்கிட்டு வா. மாமா மாமா மாமா, இவன் எப்படி உட்கார்ந்திருக்கா? ஏய், என்ன மாமா? வெறும் வயித்தோட படுக்காதீங்க மாமா, முதல்ல போய் ஏதாவது சாப்பிடுங்க. எனக்கு பசி இல்ல, நீ பேசாம படுத்து தூங்கு. பசிக்கலையா? அப்புறம் எதுக்கு தூக்கத்துல ரன்பீர் சாப்பாடு வாங்கிட்டு வா, பயங்கரமா பசிக்குதுன்னு சொன்னீங்க? பசிக்குதுன்னு சொன்னா அது ஏதாவது தூக்கத்துல வளரி இருப்பேன். மாமா, சமாளிச்சதெல்லாம் போதும், முதல்ல எந்திரிச்சு போய் சாப்பிடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ பேசாம உன் வேலையை பார்த்துட்டு படு. மாமா, இப்ப நீங்க சாப்பிட போறீங்களா இல்லையா? முடியாது, என்ன பண்ணுவ? அம்மா வந்துட்டா, அக்கறையா கேக்குற மாதிரி. என்ன பண்ணலாம்? மாமா மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எதுக்கு? இல்ல, என் மேல இருக்கிற லவ்ல தானே நீங்க சாப்பிடாம இருக்கீங்க. ஐயோ கொடுமடா. அம்மா தாயே, எனக்கு உன் மேல லவ்வும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எனக்கு வயிறு சரியில்லை, அதனாலதான் நான் எதுவும் சாப்பிடாம படுத்திருக்கேன். போதுமா? மாமா, சும்மா பொய் சொல்லாதீங்க மாமா. உங்களுக்கு என் மேல லவ் எல்லாம் இருக்கு, இல்லனா நீங்க சாப்பிடாம எல்லாம் இருக்கவே மாட்டீங்க. நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் வச்ச போது யாருமே சாப்பிட கூடாதுன்னு சொல்லியும் நீங்க மட்டும் பசி தாங்க முடியாம பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ட ஆள் தானே நீங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருக்கீங்கன்னா உங்களுக்கு என் மேல லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். ஒரு புடலங்காவும் கிடையாது. இப்ப என்ன, உன் மேல எனக்கு லவ் இல்லன்னு நான் நிரூபிக்கணும், அவ்வளவுதானே? இப்பவே போய் சாப்பிடுறேன், சாப்பிட்டு தெம்போட வந்து படுக்கிறேன் பாரு. மாமா மாமா, வேண்டாம் மாமா, அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை நான் லவ் பண்ணவே மாட்டேன், பாத்துக்கோங்க. அப்படியா? அதுக்காகவே நான் 2 பிளேட்ல வச்சு சாப்பிடுறேன் பாரு. மாமா, லவ் பண்றேன்னா அதனால சாப்பிடலையா? நாங்கெல்லாம் பசி வந்ததுன்னா ஒரு 2 சோற காலி பண்ணுவோம். நோ 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 நோ, சுவிட்ச போடவே கூடாது, இப்படியே இருட்டாவே இருக்கணும்.
லைட்டை போட்டோம் எல்லாரும் எந்திரிச்சு அலர்ட் ஆயிருவாங்க. இப்படியே சைலண்டா சாப்பிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். எங்க இருக்கு? என்னங்க என்னங்க ம்? கொஞ்சம் எழுந்துருங்க. என்ன சாமி? என்னங்க வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுங்க. யாரங்க இருக்கோம்? இந்த வீட்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றது ஒரே ஒரு ஆள் தான். யாரு? வேற யார் மீனாட்சி சாமி? எல்லாம் அந்த பாட்டி சாமி தான். அதுதான் திருட்டுத்தனமா நைட்ல அப்பப்போ போய் சாப்பிடும். ஐயோ இந்த பாட்டி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ம், இருங்க இன்னைக்கு ஒரு வழி பண்றேன் அந்த பாட்டி சாமி. நானும் வாங்க. வரேன். வாங்க. சாப்பாடு எங்கடா இருக்கு? அங்க ஏதோ சத்தம் கேக்குது. மீனாட்சி சாமி நான் தான் சொன்னேன்ல பாட்டி சாமி தான். பாட்டி சாமி நீ இங்க தான் இருக்கியா? எனக்கு அப்பவே தெரியும் வெளிச்சத்திலே உனக்கு கண்ணு தெரியாது. இந்த இருட்டுல போய் நீ என்ன பண்ண போற? டேய் நான் ஒன்னும் பண்ணலடா, நான் சும்மா தான் இருக்கேன். நீ என்ன எதுவும் சொல்லாத. என்னங்க பாட்டி இங்க இருக்காங்கன்னா அப்போ சத்தம் எங்க இருந்து வந்துச்சு? தெரியலையே மீனாட்சி சாமி. டேய் சுந்தர, எனக்கு ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுடா. தெரியல பாட்டி சாமி. அங்கதான் சத்தம் கேக்குது. சிவா என்ன செய்யறான் இவன்? என்னடா இது? எல்லா டிஃபன் பாக்ஸும் காலியா இருக்கு. ஹாட் பாக்ஸ் அங்கதான் இருக்கு. என்னங்க என்ன பண்றாருங்க இந்த நேரத்துல? அவன் எது பண்ணாலும் ஒரு அர்த்தம் இருக்கும். ம். இட்லி சூப்பர். அடடடடா சாம்பார். என்ன பண்ண தட்டு. சிவா நைட்டு 12 மணிக்கு சூப்பர் சாப்பாடுடா. சிவா மாமா சாப்பிட்டாரு. அத்தை ராத்திரில சாப்பிடுறான். என்ன ஆச்சு இவனுக்கு? ஏங்க பயங்கர பசியில இருக்காரு போல இருக்கு. அவனுக்கு சாப்பாடு போட்டு ஊட்டிட்டு இருந்தா இவனுக்கு இந்த நேரத்துல என்ன ஆச்சு? கொஞ்ச நேரத்துல இந்த நேரத்துல நம்மள யாரு திட்டுறா? குறையறது. அது சரி, அவளை தவிர வேற யாரும் நம்மள திட்ட போறா? நம்ம காலி பண்ணுவோம். பசிச்சு நல்லா சாப்பிடுற சுகமே தனி. திருப்பி இட்லியை தட்டுல வைக்கிறான். அடுத்த ரவுண்டோ? இருங்க சாமி எனக்கே ஒண்ணும் புரியல. நீங்க வேற. ஐயோ மொத்த குரூப் நிக்கிறாங்களே. என்ன டோல் போட்டிருக்கோம் நிக்காம போறீங்க? ஐயோ அது சரி, எப்பயும் பாட்டி சாமி தான் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும். இன்னைக்கு என்ன நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க? அவங்க கிட்ட கேட்கறது அவங்க கிட்ட மட்டும் கேளு. மத்தியில என்ன எதுக்குடா கோத்து விடுற? அது ஒண்ணும் இல்ல சுந்தர். நைட்டு கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டு படுத்துட்டேன்னா பசியில தூக்கம் கலைஞ்சிருச்சு. அதான் வந்து கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டு போனா தூக்கம் நல்லா வரும்ல. சரி நீங்க சாப்பிட்டதெல்லாம் சரிதான். இது என்ன கையில பார்சல்? மறுபடியும் பசிச்சா சாப்பிடுறதுக்கு?
இல்ல இல்ல இது எனக்கு இல்ல. சத்தியும் கொஞ்சம் லைட்டா பசிக்குதுன்னு சொன்னா. எனக்குமா? பாவம் அவ காலையில இருந்து சாப்பிடலையாமே. யாரு? சக்தி, உன் பொண்டாட்டி. ஆமா காலையில இருந்து சாப்பிடல. ஆமா பாட்டி. ஆனா போட, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் ஏமாத்திட்டு தாண்டா இருக்கும். என்ன பாட்டி ஒன்னும் புரியல. ப்ரோ சாமி, பாட்டி சாமி அப்படிதான். அதை பத்திலாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. சக்தி சாமி பசியில இருப்பாங்க, நீங்க எடுத்துட்டு போங்க. போங்க. வாங்க மீனாட்சி. நான் உளறனா? உண்மைய சொன்னா இந்த உலகத்துல யார் நம்புறாங்க? சரியான ஏமாளி பயலா இருப்பான் போல இருக்கே. அடியே சக்தி, உன்ன மாதிரி ஒருத்திய நான் பார்த்ததே இல்லடி. தூங்கிட்டாளா? ஏய் 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 ஒன்னதான். பொண்டாட்டி ஏன் கூப்பிடுறீங்க? ஒன்னு தொட்டு கூப்பிடுங்க, இல்ல பேர் சொல்லி கூப்பிடுங்க. அதை விட்டுட்டு ஆடு மாடு கூப்பிடுற மாதிரி ஏன் கூப்பிடுறீங்க? நீங்க ஒழுங்கா கூப்பிடுற வரைக்கும் நான் திரும்ப மாட்டேன். ஏய் சத்தி, என்ன மாமா? என்ன இவ்வளவு வேகமா எந்திக்கிற? ஏய் நீ அப்ப தூங்கல இல்ல? நீங்க இல்லாம என்னது என்னது? இல்ல, நீங்க சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க. அதான் நீங்க வராம எப்படி தூங்குறதுன்னு. அப்ப எதுக்கு நான் கூப்பிடும் போது அப்படியே சில மாதிரி படுத்துட்டு இருந்த? பின்ன என்ன மாமா, சக்தின்னு எனக்கு அழகான பேர் வச்சிருக்காங்க, அது சொல்லி கூப்பிட வேண்டியதானே? பொண்டாட்டிய ஆசையா கூப்பிடுற மாதிரி டார்லிங், டியர், பட்டு அப்படி செல்லமா கூப்பிடணும். அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஆடு மாடு கூப்பிடுற மாதிரி ஏன் கூப்பிட்டா எப்படி திரும்புறது? உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. உங்க பொண்டாட்டி இல்ல மாமா. கிட்ட பேசினா ஏதாவது பேசி பேசியே கடுப்பேத்துவா. பேசாம சாப்பாடை கொடுத்துட்டு தூங்கிட வேண்டியதான். சத்தி இந்தா சாப்பிடு. ஐ லவ் யூ மாமா. ஏய் நான் சாப்பிட்டு வந்தா நீ லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னல, இப்ப என்ன மறுபடியும் திரும்ப அதே புறாணத்தை ஆரம்பிக்கிற? என்ன திமுற? மாமா திமிரும் இல்ல தில்லாலங்கடியும் இல்ல. நீங்க சாப்பிட்டீங்கன்னா லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஆனா நீங்க சாப்பிட்டது மட்டும் இல்லாம பொண்டாட்டி நான் சாப்பிடாம இருக்கேன்னு எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க பாருங்களேன். அந்த பாசத்துக்கு தான் மாமா ஐ லவ் யூன்னு சொன்னேன். அது பாசம் இல்ல, ஒரு பரங்கிக்காய் இல்ல. நீ சாப்பிடாம இருக்கன்னா உங்க அக்கா மீனாட்சி தான் இதை கொடுத்து விட்டாங்க, அதான் எடுத்துட்டு வந்தேன். இந்தா சாப்பிடு. அக்கா கொடுத்து விட்டாங்க? ஆமா உங்க அக்கா தான் கொடுத்து விட்டாங்க. சாப்பிடும் போதும் எனக்கு வேண்டாம். ஏன்? நான் சொன்னதுதான் மாமா. நீங்க என்கிட்ட எப்ப மன்னிப்பு கேக்குறீங்களோ அப்பதான் நான் சாப்பிடுவேன். ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? உங்களதான் மாமா. இந்த அகராதி பிடிச்ச பேச்சுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. முதல்ல சாப்பிடு. முடியாது மாமா. ஏய் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நான் எந்த பிரச்சனையும் பண்ணலையே மாமா. நீங்க தான் என்ன சாப்பிட சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. கடைசியா கேக்குறேன், நீ சாப்பிட போறியா இல்லையா? நீங்க இப்பவே என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நான் உடனே சாப்பிடுறேன். நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலன்னு போ, எனக்கு என்ன? இப்போ ஓவரா தான் போயிட்டு இருக்கு. தெரியும் மாமா, எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? நான் செத்தாலும் நீங்க கவலைப்பட மாட்டீங்கன்னு தெரியும். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்றதும் தெரியும். உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லைங்கிறதும் தெரியும். நான் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலனாலும் சரி அத பத்தி உங்களுக்கு கவலை இல்லைங்கிறது தெரியும் மாமா. நான் அப்படி என்ன மாமா உங்ககிட்ட கேட்டேன்? ஒரு சின்ன மன்னிப்பு தானே. அங்கங்க பொண்டாட்டி வேணுங்கிறதுக்காக காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்க. நான் என்ன உங்களை என் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்க சொன்னேன்? வாயால மன்னிச்சிருந்தானே கேட்க சொன்னேன். அது கூட கேட்க மாட்டீங்களா? ஓஹோ, உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறது இல்லாம உன் கால விழுந்து வர மன்னிப்பு கேட்கணுமா? இங்க பார், நீ என்னதான் பக்கம் பக்கமா டயலாக் பேசினாலும் என்னாலலாம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. இந்த சிவா பல விஷயங்களுக்கு இறங்கி போயிருக்கான். ஆனா அவ தன்மானத்தை மட்டும் என்னைக்குமே விட்டு கொடுத்தது கிடையாது.
கேவலம் உனக்காக என் தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டு நான் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுமா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுவ? ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா ஆம்பளை எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஆஃப்டர் ஆல் பொண்ணா? மாமா பொண்ணுங்க இல்லனா இந்த உலகமே இல்ல. ஆமாமா, பொண்ணுங்க இல்லனா உலகம் ரொம்ப அமைதியா இருக்கும். அப்ப அது இருக்கிற இடமே தெரியாம இருக்கும். அததான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்க அதை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. மாமா பொண்ணுங்களாலதான் இந்த உலகமே உருவாச்சு. எக்ஸாக்ட்லி, அததான் நானும் சொல்றேன். பிரச்சனையும் கலகமும் எங்க இருக்கோ அங்கதானே ஆரம்பமும் இருக்கும். அப்ப பொண்ணுங்களாலதான் பிரச்சனை சொல்றீங்களா? எனக்கு மத்த பொண்ணுங்களை பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட பிரச்சனைக்கு காரணமே நீதான். என் லைஃப்ல மட்டும் நீ வராம இருந்திருந்தா என்னோட பேஷன், நான் கண்ட கனவு எல்லாமே இப்ப நிறைவேறி இருக்கும். எப்போ உன்னை கட்டிக்கிட்டனோ அப்பவே என்னை விட்டு எல்லாமே போச்சு. முக்கியமா என் நிம்மதியே போச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் ஆகும்னு. அது உண்மைதான். சின்ன வயசுல இருந்து நம்ம கண்ட கனவு, ஆசை, லட்சியம் இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காகவே வாழ்றோம் பாத்தியா? அதுதான் நம்ம வாழ்க்கையோட புது லைஃப். அன்னைக்கு ஆரம்பிக்கிற பிரச்சனை சாகுற வரைக்கும் விடுறதே இல்ல. அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்ட எல்லாருமே இப்படிதான் சொல்றீங்களா? வாழ்க்கையில ஜெயிச்சவங்க அவங்களுக்கு பின்னாடி அவங்க மனைவி இருக்கான்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? சொல்லிதானே ஆகணும். அவனோட வெற்றிக்கு பின்னாடி அவன் மனைவி இருக்கான்னு சொல்றான்னா அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. அப்படி அவன் சொன்னாதான் மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய அவன் பொண்டாட்டியோட நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும். இல்லன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். காலம் பூரா என்னைய பத்தி சொன்னியான்னு கேட்டு நிம்மதியே இல்லாம பண்ணிருவாங்கங்கிற பயம்தான். மாமா கற்பனையிலே பேசிட்டு இருக்காதீங்க மாமா. நான் சொன்ன காரணம் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா ஜெயிச்சவன்ட்ட கேட்டாதான் தெரியும். நிச்சயமா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவான். அந்த ஒவ்வொரு காரணத்திலயுமே அவன் பொண்டாட்டி கிட்ட அவன் பட்ட வலிதான் இருக்கும். மாமா நீங்க வாழ்க்கையை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க மாமா. ஏய், என்ன எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ வந்துட்டியா? உன் தகுதி என்ன, தராதரம் என்னங்கறத யோசிச்சு பேசு. என்ன கொஞ்சம் இடம் கொடுத்தா அப்படியே டாப் லெவலுக்கு வந்துட்டேன்னு நினைப்போ? இங்க பார், என் கீழே வேலை செய்யற சில பேரை நான் திட்டி வேலை வாங்குவேன், சில பேரை தட்டி வேலை வாங்குவேன். இந்த ரெண்டு ரகத்திலுமே நீ கிடையாது. அதனாலதான் சில இடங்கள்ல சூழ்நிலை காரணமா உனக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி நடிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா என்னைக்குமே என் மனசார உனக்கு நான் மரியாதை கொடுத்ததே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்கிட்ட வேலை செய்யற ஒரு வேலைக்காரி தான். எனக்கு சரிக்கு சமமா விதி வேணா உன்னை இங்க உட்கார வச்சிருக்கலாம். ஆனா அதை நினைச்சு பல நாள் எவ்வளவு நொந்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஏய், நான் எவ்வளவு வசதியா பிறந்தவன்னு உனக்கு தெரியுமா? நான்லாம் கார்ல மட்டுமே டிராவல் பண்ணி பழகினவன். உன்னை மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல எல்லாம் நான் டிராவல் பண்ணது கிடையாது. ஒரு 5 செகண்ட்ஸ் கூட நான் ஏசி இல்லாம இருந்தது கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நான் தான் பாஸா இருந்திருக்கேன். இது வரைக்கும் நான் யாரையும் பாஸ்னு கூப்பிட்டது கிடையாது. அப்படிப்பட்ட நான் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுமா? இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்கவே நடக்காது. ஒண்ணுமே இல்லாத வீட்ல இருந்து வந்த உனக்கே இவ்வளவு திமிரு, இவ்வளவு அகம்பாவம். பிறந்ததுல இருந்து பணத்தோடவே வாழ்ந்த எனக்கு எவ்வளவு இருக்கும்? இங்க பார், இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. உன் திமிருத்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு மீதி இருக்கிற இந்த ஒரு வருஷத்தை அடக்க ஒடுக்கமா வாழ்ந்துட்டு போற வலிய பாரு. அத விட்டுட்டு உன் திமிரு அதிகாரத்தெல்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருந்த செவ்வுல திருப்பி ஓரமா உட்கார வச்சிருவேன். ஜாக்கிரதை. நீ என்கிட்ட வேலை செய்யற ஒரு வேலைக்காரி தான்.